இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு அவங்க கிட்ட வந்து இந்த வீட்டையும் அவங்களோட மொத்த சொத்தையுமே அவ பேர்ல எழுதி வைக்க சொல்றா. ஏன்னா அவனோட குழந்தைக்கு வெளியே தங்க வைக்க இடம் இல்லை, அதனால இந்த வீடு வேணும்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் தன்னோட பொண்ணுக்காகவும் பேர குழந்தைக்காக தானே சொல்லிட்டு அவங்களோட மொத்த சொத்தையுமே அவ பேர்ல எழுதி வைக்கிறாங்க. இப்ப பார்த்தா கடைசியில அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப மோசமான ஒரு இடத்துல தங்க வைக்கிறா. அங்க காத்து வசதி கூட இல்லாம நம்ம ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் அதே நாள் ரீபான் ஆகுறாங்க. இப்ப மறுபடியும் அவங்களோட பொண்ணு வீட்டை எழுதி வைக்க சொல்றா. ஆனா இந்த முறை ஹீரோயின் அவளுக்கு பலார்னு ஒரு அறை விடுறா. அது மட்டும் இல்லாம அவளோட மருமகனையும் அடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின பொண்ணு, நான் ஒரு பொண்ணு தான் உனக்கு இருக்கு, அதனால நீ எல்லாத்தையுமே ஏன் பேர்ல தான் எழுதி வைக்கணும், இந்த மாதிரி பண்ணனா நான் காலத்துக்கு கொண்டு வந்து பார்க்க மாட்டேன்னு மிரட்டுறா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பேர்ல இருக்க மத்த கார்ட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ண சொல்றா. இப்ப ஹீரோயினோட பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பில்லு கட்டுறதுக்காக கார்டு எடுத்து கொடுக்குறா. ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன்னா ஹீரோயின் அதை பிளாக் பண்ணிருப்பாங்க. இப்ப தன்னோட அம்மா கால் பண்ணி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இனிமே நான் எந்த காசுமே உனக்கு தர போறது இல்ல, உனக்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருக்க, அங்க போய் தங்கிக்கோன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட பொண்ணும் அவளோட ஹஸ்பண்டும் ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல ஹீரோயினுக்காக கொடுத்த இடத்தை அவனோட பொண்ணுக்காக ஹீரோயின் ரெடி பண்ணி வச்சிருப்பா. அந்த பொண்ணு அம்மா நம்மள எப்படியும் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு அங்க போய் தங்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்தில் ஹீரோயினும் மறுபடியும் போய் குழந்தை பெத்துக்கிறதுக்காக டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க. டாக்டர் உங்க ரெண்டு பேரோட உடம்பு நல்லா இருக்கு, கண்டிப்பா குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப 3 மாசம் கழிச்சு ஹீரோயின் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபிஸே இருக்கு. அதை கேட்டு ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட பொண்ணை காட்டுறாங்க. அவங்க அம்மா கூப்பிடாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இதை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசலான்னு கிளம்பி வீட்டுக்கு போறா. ஆக்சுவலா அன்னைக்கு தான் ஹீரோயினோட பர்த்டேவா இருக்கும், அதனால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அதே நேரத்தில் ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. பார்க்க செம்ம அழகா இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லாருமே என்ன விசேஷம், ரொம்ப அழகா இருக்குன்னு கேக்குறாங்க. அதே நேரத்தில் இப்ப அந்த பொண்ணு மருமகனும் அங்க வராங்க. இருக்கிறதுலே நான் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு, ஆனா எனக்கு இவங்க பணமே கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க மட்டும் அவங்களோட மொத்த சொத்தையும் என் பேரை எழுதி வைக்கலன்னா நான் இந்த குழந்தையோட இந்த சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி மிரட்டுறா. அப்ப ஹீரோயின் தங்கிட்ட இருக்க ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுல ட்வின்ஸ்னு போட்டிருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், என்னோட மொத்த சொத்துமே வயிற்றுல இருக்க குழந்தைக்கு தான் சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டே போயிடுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.